அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்தால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடி மாதத்தின் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செலுக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும். அது மட்டும் இல்லாமல் கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவதுண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம் இது. விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவக்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மணமாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினார் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினார் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகளுக்கு தாலி பெருக்கும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்றைய நினைத்து பூஜை செய்து வழிபடுவதுண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த 2025ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விவசாயம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். அது மட்டுமில்லாமல் இந்த 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன செய்தால் உங்களுக்கு புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தினுடைய 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வங்களும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இந்த தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்கள் செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படியே ஆடிப்பெருக்கு என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை
குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாக பூஜை செய்யலாம். நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவற்றை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். அதேபோல் சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என்பது நம்பிக்கை. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது மேலும் சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரை உள்ளது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதை மூதுரை எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினாலோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளித்து வந்த நிலையில எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகளில் வேறுபை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் பொறுமை நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகை மிதுன ராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நீர்நிலைகளுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.